ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போதும் நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஜிடிபி வந்து உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அண்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஆரம்பித்து இப்போ ஜிஎஸ்டி 2.0 போட்டு நிறைய ரேட் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோத் ட்ரிகர் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் முடியுமோ 10லேருந்து 20, 20லேருந்து 40, 40லேருந்து 80, 1 crore அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் தான் எப்போவுமே வந்து கஷ்டமான விஷயம். எல்லாருமே எஸ்ஐபியை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் ஃபஸ்ட்டு 5 வருஷம் எப்படி டபுள் ஆச்சு, பணம் வந்து 10 லட்சம் ஆச்சோ, அடுத்த 5 வருஷம் அதே அமௌண்ட் கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 25 லட்சம். நீங்கள் ஒரு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். இதை தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ் போட்டாலும் 7%. நான் கனெக்ட் பண்ணது 6% இப்போ ரெக்கரிங் டெபாசிட்ன்ற ரிட்டர்ன்ஸ். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 6% போதும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்தில் 25 லட்சம். இதே கன்சிடரிங் அடுத்த 5 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா நீங்கள் உங்கள் பணம் அதிகமாகிறது இன்னமும் குறைஞ்சிட்டே வரும். குட்டி குட்டி செலவுகள்லாம் திடீர்னு ஒரு 10,000 20,000 சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஒன்று லோன் வாங்குவோம், இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குவோம், அது திருப்பி கொடுப்போம். அந்த ஒரு சைக்கிளில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, மிட்டு, ஸ்மாலு, என்எஸ்சி, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களே. நம்ம வந்து எல்லாருமே சம்பாதிச்சுட்ருக்கோம். மாதம் மாதம் வந்து சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், திருப்பி அடுத்த மாதம் சேலரி, இப்படியே ஓடிட்டுருக்கோம். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 10 lakhs சேர்க்கறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 10 lakhs சேர்ந்துட்டா அதுக்கப்புறமா வர அமௌண்ட் எல்லாமே டபுள் ஆகிறது எல்லாமே குயிக்காக நடக்கும். 10லேருந்து 20, 20லேருந்து 40, 40லேருந்து 80, 1 crore அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் தான் எப்போவுமே வந்து கஷ்டமான விஷயம். எல்லாருமே எஸ்ஐபியை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஆனால் நிறைய சந்தேகங்கள் எழுது அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணாமே இருப்பாங்க. யாராவது புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது கஷ்டமான விஷயமா இப்போ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 lakhs எப்படி சேர்க்கறது, இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்ப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் 10 lakhs சேர்க்கறது எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றதையும் பாருங்கள். இப்போ நம்ம ரெக்கரிங் டெபாசிட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் ஒரு 15,000 ரூபா போட்டால் 5 வருஷத்தில் சேர்ந்துடும், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே. பட் இதுவே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 12,000 ரூபா போடுறீங்கன்னா 5 வருஷத்தில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 15% அப்படின்னு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். பட் ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதே 12,000 ரூபாய் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 லட்சத்துக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் பாஸ்ட் 10 years and 20 years ஹிஸ்ட்ரி பார்த்தா நமக்கு தெரியுது. பட் ஆனால் ஆர்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 வருஷம் எப்படி டபுள் ஆச்சு, பணம் வந்து 10 லட்சம் ஆச்சோ, அடுத்த 5 வருஷம் அதே அமௌண்ட் கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 25 லட்சம். சேஃப் எல்லாம் ஓகே. பட் ஆனால் நம்ம சம்பாதிக்கிற 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் போது 50,000 ரூபாய் வச்சுப்போம். அப்போ அந்த 12,000 ரூபான்றது கிட்டத்தட்ட 20-25% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணாதான் அடுத்த 5 வருஷத்தில் உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருக்கும். கன்சிடரிங் வருஷம் உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவில். ஸோ கம்பைன்டு இன்கமாக 50,000 அண்ட் ப்ளஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். இதை தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ் போட்டாலும் 7%. நான் கனெக்ட் பண்ணது 6% இப்போ ரெக்கரிங் டெபாசிட்ன்ற ரிட்டர்ன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் உங்களுக்கு 6-7% மேலே கிடையாது. மற்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்டி மாதிரி பாண்ட்ஸு, என்சிடிஸு, இதெல்லாம் எஃப்டி மாதிரி. ஃபிக்ஸட் டெபாசிட்டும் மொத்தமாக பணம் போட்டால் தான் கிடைக்கும். பட் சிறுக சிறுக சேமித்து அது வந்து ஃபைனலாக ஒரு பெரிய அமௌண்ட்டு 10 லட்சம் அப்படின்னு இப்போ பார்க்குறோன்னா 5 வருஷம் கணக்கில் வந்து தான் பண்ண முடியும் இந்த சம்பாத்தியத்தில் உள்ளவங்க. இதுக்கு மேலே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, ஆர் இதை விட ரிஸ்க் அப்பிடைட் இருக்கக்கூடிய சேலரி வாங்குறவங்களா இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணும், பண்ணி தான். ஸோ 50,000 இப்போ தான் டச் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 6% போதும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்தில் 25 லட்சம். இதே கன்சிடரிங் அடுத்த 5 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா நீங்கள் உங்கள் பணம் அதிகமாகிறது இன்னமும் குறைஞ்சிட்டே வரும். பட் நீங்கள் 12,000 தான் போடுறீங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு 12 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க, 30 லட்சத்துக்கு மேலே வருதுன்னும் போது உங்கள் அமௌண்ட் வந்து ஒரு 5 years கழிச்சு மறுபடியும் ஒரு 10-12,000 நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் மிக அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அண்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறோம். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போதும் நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஜிடிபி வந்து உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். அண்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஆரம்பித்து இப்போ ஜிஎஸ்டி 2.0 போட்டு நிறைய ரேட் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோத் ட்ரிகர் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் முடியுமோ கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டேபிள் கவர்மெண்ட் சென்ட்ரல் இருக்குன்னும் போது உலகத்திலே ஒரு பிரகாசமான ஒரு கண்ட்ரி ஃபார் க்ரோத் அப்படின்னா இந்தியா தான். ஸோ நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஏஜ் பாப்புலேஷன் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே அமைஞ்சு க்ரோ ஆனது வந்து US 50s, அப்புறம் 70s 80s ஜப்பான், அதுக்கப்புறமா 90s இருந்து இப்போ வரைக்கும் சைனா. ஒவ்வொரு நாடும் இந்த பாப்புலேஷன் இந்த எக்கனாமி அமைஞ்சது எல்லாமே இந்த டைம் பீரியட். ஸோ அது எல்லாமே இந்தியாவுக்கும் இருக்கணும் போது கண்டிப்பாக ஃபியூச்சரும் நமக்கு நல்லா இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா இன்னும் சேஃப். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் பண்ணணும் எல்லாம் யோசிக்காமல் டாப் 500 கம்பெனிஸ் NSE 500 ஃபண்டுன்னு இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்தியாவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸில் பிரித்து போட போகிறாங்க. அண்ட் மினிமம் 4-5 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம பேசுகிறதே 5 இயர்ஸில் 10 lakhs சேர்க்கறது எப்படி. சரி, இது சேர்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா சேர்ந்தோடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு பணம் வரும். அதுக்கப்புறமா வீட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க, அந்த செலவு. இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் 12,000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வந்து சேர்த்து வைங்க. உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறது. அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு தேவை, ஊருக்கு போகணும், இல்லை ஒரு ஃபெஸ்டிவல், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக திடீர்னு வரும். இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி செலவுகள்லாம் திடீர்னு ஒரு 10,000-20,000 சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஒன்று லோன் வாங்குவோம், இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குவோம், அது திருப்பி கொடுப்போம். அந்த ஒரு சைக்கிளில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வந்து அந்த 10,000 எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 12,000 பிரேக் பண்ண மாட்டீங்க. 5 இயர்ஸ்க்கு SIP கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 5 இயர்ஸில் SIPயில் போட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs ப்ளஸ் வரும்னு சொல்லிட்டேன். மாதத்துக்கு 12,000 ரூபாய்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.44 lakhs, ஒரு 14 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட இருக்க போகிற அமௌண்ட் வந்து 30 லட்சத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே. 15 இயர்ஸில் 3 மடங்காக இருக்கும், 20 இயர்ஸில் 4 மடங்கு. ஸோ இந்த ரேட்டில் நீங்கள் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலியான பிறகு கண்டிப்பாக உங்கள் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளானிங், உங்கள் பசங்களோட எஜுகேஷனுக்கான பிளானிங், ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மேரேஜ்க்கும் சேர்த்து பிளான் பண்ணணும்னா தாராளமாக பண்ண முடியும். அண்ட் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் அண்ட் லாங் டேர்மில் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ரிட்டர்ன்ஸ். அது ரிஸ்க் வந்து முதல்ல இருக்குது. ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸில் மார்க்கெட் volatile இருக்கும். லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் 0%. போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் NSE வந்து 0 ரிட்டர்ன்ஸ். பட் நம்ம பேசுகிறது 5 இயர்ஸ் டைம் பீரியட். ஸோ 5 இயர்ஸ்னு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் 5 இயர்ஸ், இப்போ லாஸ்ட் 1 year 0%னா லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன்னமும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து 20% கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் வந்து 15% மேலே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜாக 15% தான் நம்ம சொல்கிறோம். 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 10 இயர்ஸாக இருந்தாலும் சரி. அப்போது கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைம் பீரியட் ஆக ஆக ரிஸ்க் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா டைம் ஆக ஆக ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு 14-15% அப்போ மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் 15% 10%ஆவது உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக நிற்கும் இந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆரம்பிக்கும் போது. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் புரியுது அப்படின்னும் போது இந்த NSE 500 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து மற்ற நிறைய லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, மிட்டு, ஸ்மாலு, NSE Nifty 50, Nifty Next 50, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆஸ் அ பிகினர் இந்த NSE 500 இது ஏன் கொஞ்சம் ரிஸ்க் குறையுது அப்படின்றனா, டாப் 500 கம்பெனிஸ் இன் இந்தியா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த செக்டார்ஸ், இந்தியாவில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கோ எல்லாமே கவரப் ஆகுது. Nifty 50யோட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வந்து NSE 500 கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ரிஸ்கோமீட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஸ்க் வெரி ஹைன்னு காமிக்கும். அதாவது செபி சொன்ன ரிஸ்க் அனாலிசிஸ் படி லோ ரிஸ்க்லேருந்து ஹை ரிஸ்க் வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பான். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் ரிஸ்க் அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து 1 or 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் 5 இயர்ஸ் டைம் லைனில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஸ்க் குறைஞ்சிக்கிட்டே வருது. 10 இயர்ஸ் டைம் லைனில் ரிஸ்க் குறைஞ்சிட்டு, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஃப்யூச்சரில் அப்படின்னா, நிஃப்டி ஆரம்பிச்சது 1995ல், இப்போ நிஃப்டி இருக்கிறது ஆல்மோஸ்ட் 25,000 பாயிண்ட்ஸில் இருக்குது.
ஸோ 30 வருஷத்தில் இந்த அளவுக்கு 25,000 பாயிண்ட் ஏறி இருக்கணும் போது அடுத்த 20-25 வருஷத்தில் கண்டிப்பாக இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஈவன் கோவிடுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 9,000 10,000 பாயிண்ட்ஸ், இப்போ வந்து 25,000. இது பிரேக் பண்ணி 30,000 போகுமான்னு நிஃப்டி பேசுகிறோம். சென்செக்ஸ் வந்து 1 லட்சம் கிராஸ் ஆகுமான்னு பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லாம் வந்து ஆரம்பித்த புள்ளின்னு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் 1000 பாயிண்டில் ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஏறி. ஸோ ஏற்றம் இருக்கும், குறையும். பட் ஆனால் ஒரேடியாக ஜீரோ வர அளவுக்கோ இல்லைன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவ் ஆகிற அளவுக்கு போகாது. ஸோ கவலைப்படாமல் பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 12,000 பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா ஈவன் 500 ருபீஸ்லேருந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 500 ஆரம்பிக்கும் போது உங்கள் 10 லட்சம் சேர்கிறதுக்கு டைம் அதிகரிக்கும். அதனால் 12,000ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் 500 ருபீஸில் ஆரம்பித்து உங்களோட ஒவ்வொரு கோல், பசங்க எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷத்தில் ஒரு பைக் மாற்ற போகிறேன், கார் வாங்க போகிறேன், எல்லாருமே ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு பைக் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கும் ஒரு எஸ்ஐபி வந்து உடனே ஆரம்பித்து ஒரு பைக் வாங்கினோன்னே ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 7-8 இயர்ஸில் பயம் இல்லாமல், ஏன்னா உங்கள் பணம் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம வந்து பயப்படாமல் அடுத்த பைக்கோ இல்லை நெக்ஸ்ட்டு கார் வாங்குறதுக்கு ரிஸ்க் இல்லாமல், அதாவது 5 லட்சம் கட்டி ஒரு 7 லட்சம் சேர்ந்துருச்சுன்னா ஒரு கார் வந்து ஈஸியாக டவுன் பேமெண்ட் கட்ட முடியும். இல்லை ஒரு பைக் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டிருக்கீங்க, 3 லட்ச ரூபா வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் லெவல் பைக் வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்குமான இருக்கிற ஒரு காமன் குறிக்கோள், இல்லை கோல்ஸு, டிசையர்ஸ், இது வேணால் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 லேக்ஸை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ உடனே ஆரம்பிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த விஜயதசமி நீங்கள் வந்து பசங்களை ஸ்கூல் சேர்க்குற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.